26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று சிவராத்திரி மற்றும் பிரதோஷம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இரவு 8:55 மணி வரையிலும், திரையோதசி பின்பு சதுர்தசி. இன்றைய நட்சத்திரங்கள் பிற்பகல் 1:33 மணி வரையிலும், பூரட்டாதி பின்பு உத்திரட்டாதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பிற்பகல் 1:33 மணி வரையிலும், ஆயில்யம் பின்பு மகம். மேஷராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 12ஆம் இடத்தில், சந்திரன் மற்றும் புதன் சனி இவர்களின் சஞ்சாரத்தில் இருப்பதனால் உடலில் பலவித மாறுதல்கள் ஏற்படும். தலைவலி, ஜுரம் போன்றவை அவ்வப்போது உங்களை தொந்தரவு செய்யலாம். ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் போகும். கர்ப்பிணி பெண்களுக்கு சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதனால் சில ஹார்மோன் ப்ராப்ளம் இருப்பவர்களுக்கும் மருத்துவ செலவுகள் வரலாம். ஆகவே இன்றைய நாளில் மேஷராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக அமைகிறது. காலசர்ப்ப தோஷ நிலையில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கிய சம்பந்தப்பட்டதும் மற்றும் மருத்துவ துறையில் இருப்பவர்களுக்கு அதில் சார்ந்த விஷயங்களில் குழப்பங்கள் வருவதற்கும் இன்றைய நாள் கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. ஆகவே இன்று புதன்கிழமை காலை வேளை கருட பகவானை வணங்கி நாளை தொடங்க இன்று வரக்கூடிய குழப்பங்கள் உங்களுக்கு விலகும். பொருளாதாரத்திலேயும் சற்று எச்சரிக்கையாக இருக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் மற்றவர்களை நம்ப வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம். காலசர்ப்பதோஷ நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் சின்ன பய உணர்வை ஏற்படுத்தலாம். ராசிநாதன் 12ஆம் இடத்திலேயும் சந்திரன் லாபத்தில் செவ்வாயுடனும் இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் ஒரு தன்னம்பிக்கை குறையும். சின்ன சின்ன பய உணர்வுகளும் அவ்வப்போது போகலாம். ஆகவே இன்றைய நாளில் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பு. சக்கரத்தாழ்வாரையும் மற்றும் நரசிம்மரையும் இன்றைய நாளில் சென்று வணங்க மனதில் உங்களுக்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். இன்று மாலை நேரம் உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய பல குழப்பங்களும் தீரும். மிதுன ராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் செவ்வாயுடன் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரம் மிதுன ராசி அன்பர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் போகலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும். இந்த பிரயாணங்கள் உங்களினுடைய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம். இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கும் ஒரு நல்ல ஆறுதலான நாளாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பகல் நேரம் வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்று பகல் நேரம் வரைக்கும் எந்தவித முக்கிய முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். இன்றைய நாள் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் செவ்வாய் மற்றும் புதனுடன் சஞ்சாரம் செய்வதனால் இவர்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குறைபாடுகள் சேரும். பலவிதமான மருத்துவ குழப்பங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்று அது சற்று அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. டயாலிசிஸ் போன்றவை செய்பவர்களுக்கும் இன்றைய நாளில் மருத்துவரை நீங்கள் அணுகி உங்கள் உடல் ஆரோக்கியத்தை சென்று கவனித்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படலாம். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சிம்மராசியில் ராசிநாதன் சூரியன் சுக்கிரனுடன் சேர்ந்திருப்பது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில போராட்டங்கள் உங்களுக்கு முடிவுக்கு வரும். சிம்மராசி நேயர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளினுடைய ஒரு அன்பும் பாசமும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத பரிசுகளும் வரக்கூடிய நாளாக அமைகிறது. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கன்னிராசி அன்பர்கள், ராசிநாதன் புதன் உங்களுக்கு சேர்ந்திருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சற்று நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஒற்றை தலைவலி மற்றும் வயிறு வலி இது போன்றவை இன்று கன்னிராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் போகும்.
ஆகவே இன்றைய நாளில் நீங்கள் மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே ஒரு விதமான ஒரு மனதில் சந்தோஷமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவார்கள். இன்றைய நாள் உங்களினுடைய குடும்பத்தில் ஒரு சுபம் இடம்பெறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றி அடையும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் அன்பையும் பாசத்தையும் நீங்கள் பெறலாம். இன்று உங்களுக்கு மனதில் ஆறுதலை தரக்கூடிய நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் ஒரு விதமான கலக்கங்கள் ஏற்படும். சந்திரன் 5ஆம் இடத்தில் செவ்வாயுடன் சேர்ந்திருப்பது பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வந்து போகலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒருவித மன கஷ்டங்களும் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மனதில் ஒரு உற்சாகமும் தைரியமும் தெம்பும் உருவாகும். புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு, புதிய வியாபாரம் மற்றும் புதிய நண்பர்களிடத்தில் பெறக்கூடிய கடனுதவிகளும் ஒரு தைரியத்தை கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இதுவரையில் எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன போராட்டங்கள் மாறும். உடன்பிறப்புகளால் ஏற்படக்கூடிய ஒரு சில மன கஷ்டங்களும் இன்று தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறலாம். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி அடையும். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்களும் மாறும். ஏற்கனவே இவர்களுக்கு தெரிஞ்சவர்கள் மூலமாக வேலை விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்து இன்றைய நாள் அதற்கான நல்ல செய்தி வரலாம். கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்று பூரட்டாதி மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நற்செய்திகள் காத்திருக்கிறது. உடன்பிறப்புகளால் ஏற்படக்கூடிய ஒரு சில சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இன்று உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக நன்மைகளும் ஏற்படலாம். ஏற்கனவே உங்களினுடைய பிள்ளைகள் மூலமாக சில பிரச்சனைகள் மற்றும் விட்டு பிரிந்து சென்ற பிள்ளைகள் மீண்டும் வந்து இணைவது மனதிற்கு ஆறுதலை தரும். மீனராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் மாறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய கடன் பிரச்சனைகள் மற்றும் புதிய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கும் நல்ல தீர்வுகள் உண்டு. இன்று ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக திருப்பணிகளில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதோ மற்றும் ஆன்மீகத்திற்காக செலவு செய்வதற்கோ இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்றது. இன்று ஆலயங்களுக்கு அரிசி மற்றும் பருப்பு வகைகள் தானமாக கொடுக்கலாம். 12 ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.